ஒரு பில்டிங்ல உள்ளவர் பக்கத்துல உள்ளவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தோம்னா ஒரு சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்டு அந்த பில்டிங்கே அப்படியே உள்ள இறங்கி போயிட்டே இருக்கு. ஏதோ 1 அடி 2 அடி இறங்கி உள்ள போகணும்னு பார்த்தா 100 அடி உருவாகி சிங்க் உருவாகி போயிட்டே இருக்கு. பில்டிங்ல உள்ளவங்க 100 அடி ஆழத்துல மாட்டிக்கிட்டாங்க. ரொம்ப ஆழமா போனனால தண்ணியா நிறைய வருது. அதுவும் இல்லாம மழை வேற அந்த டயத்துல பெய்யுது. எப்படியாவது இங்க இருந்து மேல போகணும் அப்படின்னு நினைச்சு பாக்குறாங்க. அப்பதான் ஒரு பொண்ணு வந்து வாட்டர் கேன் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி இன்னும் நிறைய எடுத்து ஒரு போட் செஞ்சு மேல போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ரெடி பண்றாங்க. நல்ல நேரம்னு பார்த்து ஒரு பெரிய டேங்க் ஒண்ணு மிதந்து வந்துட்டு இருக்கு தண்ணியில. எல்லாரும் உள்ள ஏறினோடனே ஒரு பையனோட அப்பா மட்டும் வெளியே இருந்து அந்த டேங்கை டைட்டா மூடுறாரு. ஏன்னு பார்த்தோம்னா அப்பதான் தண்ணி உள்ள போகாம சேஃபா மேல போய் தப்பிக்க முடியும். டேங்கை டைட்டா மூடனோடனே எங்க இருந்தோ சைட்ல தண்ணி வருது உடச்சிட்டு. அப்படியே டேங்க் மேல மிதந்து வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தோம்னா ஊடால நிறைய வயரா இருக்கு. அந்த வயர்ல சிக்கிக்கிறது. உடனே எதுலயே மாட்டிக்கிச்சுன்னு சொல்லி எல்லாரும் இங்கிட்ட அங்கிட்ட ஆடுறாங்க. உடனே அந்த வயரை கிழிச்சுக்கிட்டு டேங்க் மேல வருது. மறுபடியும் மேல வந்த ஃபோர்ஸ்ல ஏதோ கட்டையில மோதி அந்த டேங்கே ஓட்டையாயிருது. அந்த கட்டையை உங்களால உள்ள இருந்து அசைக்கவே முடியல. உடனே இந்த டேங்கை மூடினவர் வந்து கீழே இருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தண்ணியில நீந்தி மேல வந்து அந்த கட்டையை எடுத்து விடுறாரு. தண்ணி உள்ள வராம இருக்க அந்த ஓட்டையில வந்து இவன் கையை விட்டு தண்ணி உள்ள வராம அடைக்கிறான். தண்ணிக்குள்ள உள்ளவரும் சேர்ந்து அப்படியே டேங்கை பிடிச்சிட்டு மேல வந்துடலான்னு பாக்குறாரு. ஆனா டேங்க் வந்து வேகமா போறனால இவரால் வர முடியல. எப்படியே இவருக்கே தெரியாம அந்த டேங்க்ல உள்ள கயிறு வந்து இவர் காலில் சுத்தி அப்படியே இவர் தலையிலேயே மேல வந்துடுறாரு.